பயிலுவோம் இயந்திரவியல் பழகு தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகு தமிழில்! வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. Hi students, GE 8292, GE 6253 Engineering Mechanics 4th Unit Dynamics of Particles Module 4.26 ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்கேன். Solve the given problem. A block and pulley system is as shown here under. இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இந்த சர்ஃபேஸில் ரெண்டு பிளாக் ஒவ்வொரு சைடும் இருக்குது. இதில் ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி இருக்குது. இதில் ஒன் சைடு வந்து 30 டிகிரி இருக்குது, இங்கே 90 டிகிரி இருக்குது. அப்போ இங்கே வந்து என்ன இருக்கணும், 60 டிகிரி இருக்கணும். அது நம்ம தான் கால்குலேட் பண்ணிக்கிடணும். ஃபைண்ட் த டென்ஷன் இன் த கேபிள் அண்ட் த வெலாசிட்டி ஆஃப் 50 kg பிளாக் ஆஃப்டர் இட் ஹேஸ் மூவ்ட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1.5 meters. இந்த இது வந்து இந்த டைரெக்ஷனில் போகும். இது 200 kg இருக்கிறதுனால இது கீழே வரும், இது மேலே போகும். இது வந்து 1.5 meters இங்கேருந்து இது இவ்வளோ தூரம் வந்த பிறகு அதனுடைய velocity என்னன்னு கேட்குறாங்க. Starts from rest. Neglect the mass of the pulley. Take the coefficient of kinetic friction between the blocks and the plane is mu k என்றது 0.25. Use the principle of work and energy. இது principle of work and energyல இதை சால்வ் பண்ணணும். ஓகே, given டேட்டாவில் distance travel வந்து 1.5 meters. block 1க்கு வந்து mass m1, இது வந்து 200 kg இருக்குது. m2 வந்து 50 kg. angle for m1 வந்து 30, angle for m2 வந்து 60 டிகிரி. இது கொடுக்கல, நம்ம தான் கால்குலேட் பண்ணியிருக்கணும். இதுக்கு ரெண்டுக்குமே மியூ வேல்யூ வந்து 0.25. ஃபைனில் வந்து இந்த கேபிளில் இருக்க டென்ஷன் T கண்டுபிடிக்கணும். V ஃபைனல் வெலாசிட்டினா 1.5 meters போகும்போது அது என்ன வெலாசிட்டின்னு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலே டு யூஸில் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் வந்து இது இனிஷியல் kinetic velocity ப்ளஸ் ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு ஃபைனல் kinetic velocity. இந்த இதை நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு அன்னோன் ஃபிகர்ஸ் வந்து இதாயிரும். ஓகே, சொல்யூஷன் போவோம். சொல்யூஷனில் முதல்ல வந்து எப்பயும் ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் இப்போ முதல்ல இந்த இதுக்கு நான் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இதில் இது வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கிற சர்ஃபேஸு, இது வந்து 30 டிகிரிஸ்க்கு ஹரிசாண்டலுக்கு இருக்குது. இதில் அந்த பிளாக் போட்டாச்சு. இதில் அதனுடைய ஓன் வெயிட் வந்து 200 kg ஒர்க் பண்ணுது. அதை வந்து ஜியால் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். இது வந்து எர்த்துடைய சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த இதில் இந்த ஓன் வெயிட்டை வந்து நம்ம ரெண்டு ஃபோர்ஸாக ரிசால்வ் பண்ணணும். ஒன்று வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட், இன்னொன்று வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட். இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட்டுக்கு நேர் கீழே வந்து நார்மல் இருக்கும். நார்மல்ங்கிறது காண்டாக்ட் ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதுவும் ஈக்குவல். அதனால் நம்ம இதை ஈக்குவேட் பண்ணி ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இது வந்து 200g இன்ட்டு cos 30 டிகிரி. இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து 200g இன்ட்டு sin 30 டிகிரி. இது தவிர இந்த இதுக்கு இது வந்து இப்போ மோஷன் வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்குது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து மியூ இன்ட்டு n1. அப்போ இதில் நம்ம கொடுத்துருக்க எல்லா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸும் கொடுத்தாச்சு. இது வந்து ஓன் வெயிட்டை ரெண்டு பகுதியாக நம்ம ரிசால்வ் பண்ணியாச்சு. இதுக்கு டென்ஷன், இங்கே கீழே இருக்கிறது நார்மல். அதே சமயத்தில் இந்த மூவிங் டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. அதே மாதிரியே தான் இந்த இதை நம்ம இப்போ ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராமை போட்டோம்னா இதனுடைய மோஷன் டயக்ராம் வந்து அப்வர்டில் இருக்குது. இதனுடைய ஆங்கிள் வந்து 60 டிகிரிஸ். ஓகே, இப்போ இதே மாதிரி என்னுடைய ஓன் வெயிட் வந்து 50 kg வெயிட், 50 kg மேஸ் இருக்குது. அதை வெயிட்டாக ஜியால் மல்டிப்ளை பண்ணி கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். வெர்டிக்கல் காம்பனண்ட், ஒன்றுக்கு ஹரிசாண்டல் காம்பனண்ட். இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட்டுக்கு நேர் எதிர்த்தாப்பில் நமக்கு வந்து நார்மல் இருக்கும். ஹரிசாண்டல் காம்பனண்ட் அது வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்குது. இந்த டீங்கிறது கேபிளில் இருக்கிற டென்ஷன். இது வந்து 50g இன்ட்டு sin 60 டிகிரி. இந்த காம்பனண்ட் வந்து 50g cos 60 டிகிரி.
இப்போ இந்த இதோட நம்ம சொல்யூஷன் போவோம். ஃபார் 200 blocks 200 kg பிளாக். இதை வந்து பிளாக் 1 வச்சுக்கிடுவோம். பிளாக் 1, இது பிளாக் 2. ஓகே, பிளாக் 1க்கு வந்து சிக்மா FY = 0ங்கிறத அப்ளை பண்ணோம்னா N1 = எவ்வளோ வருது? 200 ஜிங்கிறது 9.81 × cos 30. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1669.414 நியூட்டன் வருது. FR1ங்கிறது FR1 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 0.25 × நார்மல். அப்போ 0.25 × 1699.14, that is equal to 424.79 நியூட்டன். ஓகே, இப்போ வந்து பிளாக் 2 எடுத்துக்கிடுவோம். பிளாக் 2 சிக்மா FY வந்து 0ன்னு கன்சிடர் பண்ணோம்னா N2 வந்து 50 ஓம் வெயிட்டு. இதை வந்து 9.81 மல்டிப்ளை பண்ணுறோம். காஸ் 60 டிகிரி 245.25 நியூட்டன். ஓகே, இப்போ இந்த நார்மல் தான் வந்து FR1க்கே வேணும். தட் இஸ் 0.25 × N2, that is 0.25 × 245.25. இது FR2 61.31. இப்போ எனர்ஜி ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0, அதே மாதிரி ரெண்டு இதுக்குமே ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல். இப்போ வந்து பிளாக் 1 அப்ளையும் ஒர்க் எனர்ஜி ஈக்குவேஷன், எனர்ஜி பிரின்சிபல்னு போட்டுருவோம். பிரின்சிபல் இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருக்கிறதுனால அதனுடைய கைனடிக் வெலாசிட்டி 0 ப்ளஸ் மூவிங் டைரெக்ஷனில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இது டவுன்வர்ட் மூவ் ஆகுது. அப்போ இதில் இருக்கிறது வந்து 200 × 9.81 × sin 30 டிகிரி. இது ஒரு இது நம்ம டிஸ்டன்ஸ் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் இதில் வந்து இந்த இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் -424.7 × 1.5. இது தவிர இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இன்னொரு இது இருக்குது, T இருக்குது. இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது, அதனால் -T × 1.5 டிஸ்டன்ஸ். இது வந்து எதுக்கு ஈக்குவல்? ½ × 200 m × v². நமக்கு தெரியாது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி வைப்போம். 1.5T ப்ளஸ் 100, இதை கேன்சல் பண்ணோம்னா அது 100 ஆகுது. இங்கே இது வந்து 1.5 மைனஸில் இருக்கிறது, அங்கே போனோம்னா ப்ளஸ் ஆகிடுது. ப்ளஸ் 100 v² = 834.32. ஓகே, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிடுவோம். பிளாக் 2க்கு இதே மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருக்கிறதுனால கைனடிக் வெலாசிட்டி 0. இதில் டென்ஷன் ஹரிசாண்டல் ஃபோர்ஸில் முதல்ல டென்ஷன் இருக்குது, இது மூவிங் டைரெக்ஷனில், அதை முதல்ல போட்டுருவோம். டென்ஷன் T × டிஸ்டன்ஸ் 1.5 இதுக்கும். பிறகு இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் அதனுடைய ஓன் வெயிட் இதை ஆக்ட் பண்ணுது. அப்போ -50 G 9.81 × sin 60 டிகிரி × 1.5 டிஸ்டன்ஸ். இப்போ மைனஸ் இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் FR2 வந்து 61.31 × 1.5 டிஸ்டன்ஸ். அப்போ இதில் 3 காம்பனண்ட் இருக்குது. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ½ × mass 50 × v². ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் வரக்கூடியது வந்து 1.5T. இது வந்து மைனஸ் அங்கிட்டிருந்து இங்கே கொண்டு வந்துடுவோம். -25 v². இந்த ரெண்டு காம்பனண்ட்டையும் அங்கே கொண்டு போயிடுவோம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது ரெண்டும் ப்ளஸ் ஆகிடுது அங்கே போகும்போது. 660.172. இப்போ இதில் -25 v² இருக்குது, இதில் 100 v² இருக்குது.
அல்ல இதுலேயும் 1.5t இருக்குது, இதுலேயும் 1.5t இருக்குது. அப்போ 1 - 2 போடுவோம். 1 - 2 போட்டோம்னா இது கேன்சல் ஆகிடுது. இங்கே v இருக்குது, வியில் வந்து மைனஸ் பண்ணும்போது இது 125v² ஆகிடுது. 125v² இது வந்து 834.32 - 660.7. அப்போ 125v² ஆகுது. இதில் வந்து 834.32 இருக்குது. இங்கே இது வந்து மைனஸ் ஆகுது. மைனஸ் ஆச்சுன்னா 661.7 போடும்போது ரிமைனிங் வந்து 174.15. அப்போ v² வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 174.15 டிவைடட் பை 125, தட் இஸ் 1.18 மீட்டர் பர் செகண்ட். இது வந்து ஒரு ஆன்சர். ஓகே, இப்போ இந்த இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு t வேல்யூ கிடைக்கும். சப்ஸ்டிடியூட் v வேல்யூ இன் 2 ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1.5t minus 25 into 1.18 square is equal to 661.7. therefore 1.5t is equal to இதை அங்கே கொண்டு போகும்போது ப்ளஸ் ஆகிடுது. அது வந்து 660.17 ப்ளஸ் 34.22. இதை ஆட் பண்ணோம்னா 694.39. therefore t is equal to 694.39 divided by 1.5, that is equal to 462.93 நியூட்டன். இப்போ இவங்க கேட்டுக்க ரெண்டு இதுவுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு, இது கார்டில் இருக்கிற டென்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து ஒரு 8 மார்க் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம். இதுவும் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். இதே ப்ராப்ளம் வந்து நம்ம நியூட்டனுடைய செகண்ட் லா ஆஃப் மோஷனை அப்ளை பண்ணியும் போட்டிருக்கோம். அப்படியும் போடலாம், இதே மாதிரியும் போடலாம். இதில் ஸ்பெசிஃபிக்காகவே கேட்டாங்க கெனர்ஜி பிரின்சிபல்னு, அதனால் இந்த மெத்தடில் தான் நம்ம போட்டாகணும். ஓகே, என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போதே ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலில் பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே கவர் ஆகிடும். அப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students. Thank you.